அண்ணாமலை மதன் கௌரி பேட்டி, அந்த பேட்டியை பாத்தீங்களா நீங்க? பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அந்த பேட்டியினுடைய தம்ப்நெயில பாத்தீங்களா? மாட்டுமுத்திர கௌரி இருக்கானே மதன் கௌரி, அண்ணாமலையை வந்து கையை எப்படி வச்சிருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா இவன் வந்து கையை இப்படி வச்சு இப்படி வச்சுக்கலாம் நான் சொல்லுவேன். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இந்த மொத்த பேட்டியவும் நாம வந்து ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, அண்ணாமலையும் மதன் கௌரியும் பல்லு போடாம மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டாங்க. என்ன கர்மம் கர்மம், ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு கண்டாவை பார்த்ததே இல்ல. இதை கேட்கறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை இதே மாதிரி தான் உதயநிதியோட பேட்டியை வந்து பல்லு போடாம செஞ்சதாக வந்து அண்ணாமலை சொன்னதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதே கெட்ட வார்த்தை பாரபட்சம் பார்க்காம திட்டான். மதன் கௌரிக்கு வந்து அண்ணாமலை தரப்புல இருந்து 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அண்ணாமலையை வந்து பேட்டி எடுக்க வச்சு மதன் கௌரியோட சேனல்ல போட வச்சிருக்காங்க. மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஒரு நியாயத்துக்காகவாது பாக்குற மக்கள் வந்து காரி துப்பாம இருக்கணும்னா ஒரு கேள்வியாவது நீங்க நியாயமா கேட்கணும். டிரைவரை கரெக்ட் பண்ணிட்டோம்ல. கரெக்ட் பண்ணிட்டியா? இந்த விக்கிபீடியாவை பார்த்து ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பேர் தான் வந்து மதன் கௌரி. அவனை நான் எப்படி சொல்லுவேன்னா மாட்டுமுத்திர கௌரி அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப இனிமேல் உன் பேர் மதன் கௌரி இல்ல, மாட்டுமுத்திர கௌரி அப்படின்னு நான் சொல்லுவேன். பேரை மாத்திக்கோ. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு அண்ணாமலைக்கு பாஜகவுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறான்ல, அப்ப அவனை வந்து மாட்டுமுத்திர கௌரி தான் சொல்ல முடியும். மாட்டுமுத்திர கௌரி தான் சொல்ல முடியும். ஏதாவது இவர் ஊத அவர் ஆட, அவர் ஊத இவர் ஆட, ஒரே கூத்தா இருக்கும். அடுத்து அந்த பேட்டிக்குள்ள பேசுவோமே. காமராஜர் ஆட்சியில தான் வந்து அணைகள் கட்டப்பட்டது, அதற்கு பிறகு வந்து அணைகள் வந்து கட்டப்படல. அண்ணாமலைலாம் வந்து எப்படிதான் வெட்டி பரதேசி இப்படிப்பட்ட தற்கூரி வந்து ஐபிஎஸ் எப்படி வந்து பாஸ் பண்ணான்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. அவனெல்லாம் எப்படி சார் போலீஸ் வேலைக்கு வச்சிருந்தாங்க? அவன் போலீஸ்னு வேற சொல்றான். காமராஜர் காலத்துல அணைகள் கட்டினாங்கன்னா கட்டினாங்க, அது யாரும் இல்லைன்னு சொல்லல. அதன் பிறகு கருணாநிதியினுடைய ஆட்சியில வந்து 43 அணைகள் கட்டியிருக்காங்க. அதுலயே அவன் சொல்றான், இந்த மாதிரி காமராஜர் காலத்துல 18,000 ஸ்கூல்ஸ் இது பண்ணாங்க. அந்த 12,000 பள்ளிகளை முதல்ல யாரு கட்டுனா? யாரு? நீதி கட்சி கட்டுது. ஓகே, அந்த நீதி கட்சி யாரு? அதான் திக. அப்ப யாரா கட்டினா? திராவிடம் தான் கட்டுனுச்சு. அப்ப அதெல்லாம் நீ பேசணும். ஏன்னா உனக்கு மண்டையில இருந்தா தானே நீ பேசுவ. எனக்கு மூளை இல்ல. இல்ல உன் மூளை தானே வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையெல்லாம் அதான் எடுத்து போய் குழம்பு வைக்கிறேன். சரி அண்ணாமலை, உனக்கும் மூளைக்கு சம்பந்தம் இல்ல. ஓகே சரி ஒத்துக்கிறேன். அதெல்லாம் தாண்டி அல்டிமேட்டா அவனு சொல்றான், பிரைம் மினிஸ்டர் வந்து மகாத்மா காந்திங்கிறான். மகாத்மா காந்தி எங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு தெரியல எனக்கு. இந்த முட்டா அது கூட தெரியலையாடா? இல்ல இது கூட தெரியாம அவர் வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணி இருப்பாரு. அண்ணாமலையை எப்படிதான் அவங்க ஆத்தா பெத்தாளா இல்ல வாங்கினாலா இல்ல யானை கிடையாது கக்கி போட்டுடுச்சா? அவர் அந்த பேட்டியில இன்னொரு விஷயத்த அண்ணாமலை சொல்லி இருக்கிறாரு. நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களோட ரூட் லெவலில் வேலை செய்யணும்னு விருப்பப்பட்டேன், அதனால தான் நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணேன். அக்கால ஓழி கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போடான்னா பொம்பளையை சீண்டிட்டு மாட்டிக்கின பொட்டை பையாம. ஆமாங்க, போலீஸ் வேலைக்கு போடான்னா அங்கே பொம்பளையை சீண்டிட்டான், சிக்கிட்டான். அங்க ஒரு பிஜேபி காரனை பிடிச்சி அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்து இங்க பிஜேபியில சேர்ந்தவன். அங்க இருந்து என்ன பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துச்சு? பேக்ரவுண்ட்ல என்னன்னா, அண்ணாமலை அதாவது சின்ன வயசுல இருந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துல வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு பிராணி. மிச்சமேதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறேன். பாஜகவுக்குள்ள வந்த உடனே மாநில துணைத் தலைவர், எம்எல்ஏ சீட்டு, மாநில தலைவர். எப்படி? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஆர்எஸ்எஸ்காகவே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்காகவே வாழ்ந்ததுனால இன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை உட்கார்ந்துருக்காரு. நீ மாவட்ட தலைவர் இல்லடா, மாவட்ட தலைவர். இப்போ இதுல இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, இந்த பேட்டி எடுத்த மதன் கௌரி அந்த பேட்டியினுடைய இறுதியில கேட்கிறாரு, வட இந்தியாவை நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபின்றது வந்து ஒரு ஹிந்து பாலிடிக்ஸ் பண்ணுது, அது மசூதியை இடித்து விட்டு அங்கே ராமர் கோயில் கட்டுற ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் அதனாலேயே இந்த கட்சிக்கு ஒரு பெரிய வரவேற்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் அப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறதில்ல, ஹிந்து பாலிடிக்ஸ் வந்து பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு. இந்த கேள்வி வந்து சரியா? ஒன்னே ஒண்ணுதான் பிரதர்,
டேய் மதன் கௌரி, ஏதோ வந்து விக்கிபீடியாவை பாத்தியா வீடியோ பேசுனியான்னு வச்சுக்கி. எவ்வளவு டீசெண்டா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதே செய்ய வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம இதுக்குள்ள வர? தேவையில்ல சீரியஸான விஷயத்தெல்லாம் தொடாது. உனக்கு என்ன மயில் தெரியும் உனக்கு அண்ணாமலையை பத்தி? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? நான் கேக்குறேன், உனக்கு என்ன மயில் தெரியும் உனக்கு? சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு, 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். பாஜகவுக்காக இந்த இந்துத்துவாக்காக பல கேஸ் வாங்கினவன் நானு. புடிங்க மாதிரி பேசுற. நாக்கு உளறிச்சுனே, அவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். மதன் கௌரி வந்து எப்படி எல்லாம் வந்து பொய் பேசுவாங்கிறதுக்கு அவனோட இதை வச்சு நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். இப்ப அவன் கேட்கறான், கேள்வியிலே கேட்கறான், இந்த மாதிரி வந்து மசூதி இந்த இடத்துல வந்து கோவிலை கட்டினாங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா இவனே இந்த சம்பவம் சார்ந்து பேசும் பொழுது ஒரு வீடியோவில் இவனே சொல்றான். என்ன சொல்றான்னா, அந்த மசூதிக்கு முன்னாடி அங்க வந்து கோவில் தான் இருந்துச்சு அப்படின்னு தொல்லியல் துறை கூட வந்து கோர்ட்ல வந்து சர்டிபிகேட்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு இவனே சொல்றான். அது வேற வாய், இது நாரவாய். அதாவது மசூதிக்கு முன்னாடி இங்க கோவில் தான் இருந்துச்சுன்னு தொல்லியல் துறை கொடுத்ததா எந்த விதமான வாசகமும் ராமர் கோவில் தீர்ப்புலே முதல்ல கிடையாது. அப்ப இவன் எவ்வளவு போய் பேசுறான் நீங்க பாருங்க. நீங்க உன்னைய மாதிரி ஐயோக்கப்பட விடுறதே தப்புடா ரோட்ல. சாரின்னு சாரி சொல்லாரா, சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதடா. பாஜக கிட்ட வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு அண்ணாமலை பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இவர் வந்து கூல் காஃபி தான் குடிப்பாராம். கூல் காஃபி ஒட்டக துப்பால தான் டீ குடிப்பாராமா. ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை ரெண்டாவது தடவை யூஸ் பண்ண மாட்டாராமா. ஒரு தடவை யூஸ் பண்ணதை இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டேன் இல்ல? அப்படி இல்ல, இதை ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருக்கேன் இல்ல? ஆமா. இப்ப மறுபடியும் ஏன் போட்டிருக்க? ஏண்டா குஜராத்ல 2000 முஸ்லீமை கொல்லுவீங்க, மணிப்பூர்ல குக்கீன மக்கள்ல வந்து பெரும்பாலான மக்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொள்ளுவீங்க. இப்படியெல்லாம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக மக்களுக்கு இடையே வந்து சாதி கலவரத்தை மத கலவரத்தை தூண்டுறதே வேலையா வச்சிருக்கீங்க. இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. இப்ப அடுத்ததாக அண்ணாமலையினுடைய மைத்துனர் சிவகுமார், அவர் ஒரு மிகப்பெரிய மாஃபியாவா உருவாயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. சிவகுமார்ங்கிறவர் வந்து அண்ணாமலையினுடைய சொந்த அக்காவினுடைய புருஷன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிவகுமார் எப்படி இருந்திருக்காருன்னா, கரூர்ல வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்திருக்காரு, ஓட்டுறதுக்கு ஒரு பைக்கு. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சிவகுமார் பங்களா மாதிரி வீடு கட்டி அதுல வசிக்கிறாராம், 6 கார் புது கார் வச்சிருக்காராம். ஓகே, எப்படி தன்னுடைய வளர்ப்பு தந்தையான BL சந்தோஷ் மூலியமா எலெக்ஷனுக்கு செலவு பண்ணணும், எலெக்ஷனுக்கு பணம் வேணும், ஃபண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிசினஸ் மேன்ஸ்டெல்லாம் 50 கோடி ரூபாய்க்கு மேல வந்து அண்ணாமலை தரப்பு பணம் வாங்கியிருக்கு எலெக்ஷனுக்கு. நான் ஒரு அரசியல்வாதி, நானே இந்த ஏரியாவில் இன்னும் வசூல் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்களா? அப்ப இந்த பணம் வந்து பெருசா செலவு செய்யப்படல. இதுல பெரும் பகுதி பணம் வந்து அண்ணாமலையால் அமுக்கப்பட்டிருக்கு. ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறீங்க? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? அந்த பணத்துல தன்னுடைய மைத்துனரான சிவகுமார் பேர்ல திண்டுக்கல் மாவட்டத்துல பழனி பக்கத்துல அமரப்பூண்டி புளியம்பட்டிங்கிற கிராமத்துல 24 ஏக்கர் வந்து லேண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த லேண்ட் வந்து அண்ணாமலையார் சேம்பர் அப்படிங்கிற பேர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பத்மாவதி பேர்ல டபுள் ஃப்ளோர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? டைல்ஸ் போடுறாங்களாமே, டைல்ஸ் குலு 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 குலுன்னு வீடு ஃபுல்லா ஏசியாம. செகண்ட் சேனலுக்கு சிட்டி நல்லா தெரியுதா? இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, மாசம் மாசம் உனக்கு வாடகை கட்டுறது சாப்பாட்டுக்கே உன்னுடைய நண்பர்கள் தான் கொடுக்குறாங்க நீ சொல்ற. யாரு? அண்ணாமலை நீ சொல்ற. ஆனா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாதாரண அபார்ட்மெண்ட்ல ஒரு சாதாரண பைக்ல போயிட்டு இருந்த உன் மச்சான் இன்னைக்கு எப்படி ஒரு பெரிய பங்களாவில் 6 புது கார்ல சுத்த முடிஞ்சிச்சு? ஏயா கத்துற? நான் விட நீ கத்துற கத்துல என்ன கோத்து விட்டு போயிட போறீங்க? ஏது காசு எங்க இருந்து வந்துச்சு? எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? கடைசியா ஒண்ணு சொல்றேன், ஒரு MP MLA கூட இல்ல, ஒரு கவுன்சிலரா கூட இல்லாத அண்ணாமலை எப்படி இவ்வளவு சொத்து? நாயே, இந்தியா விட்டு வெள்ளக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா, உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.